அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம நேற்று வரை பார்த்தோம்லமா, இன்ஷா அல்லா நேற்று இல்லை முந்தானத்து பார்த்தோம் சரிங்களா. இன்றைக்கி நம்ம இன்ஷா அல்லா இங்கே தான் செத்துட போகிறேன். பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. وعلم இங்கே நமக்கு சத்து பெற்றிருக்கு. அடுத்ததான் ஆதமல் அஸ்மா. ஆதமல் அப்படிங்கும்போது சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லைன்னா நம்ம உச்சரிப்பில் செய்யக்கூடாது. அப்போ இந்த அலிஃப் நமக்கு உச்சரிப்பில் வராது. மீமை கொண்டாந்து லாம்ல ஜாயின் பண்ணணும். அஸ்மா மீமை என்ன செய்யணும், 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். ஏன்னா பெரிய மத்து கொடுத்துருக்காங்க. அஸ்மா குல்லஹா சும்மா மீமுக்கு சத்து வந்ததுனால நம்ம அழுத்தி உச்சரிக்கணும். அரஹும் அலல் மலாயிகத்தி இங்கே லாமுக்கு மேலே பெரிய மத்து வந்ததுனால நம்ம 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். இங்கே லாம் அலிஃப் வந்திருக்காமா, இங்கே நம்ம நிப்பாட்டக்கூடாது. இந்த மாதிரி லாம் அலிஃப் வந்துச்சுன்னா நம்ம நிப்பாட்டக்கூடாது. அடுத்ததான் ஃபகால அம்பி ஊனிங்கும் போது இல்லை நமக்கு இயக்குலாவுடைய சட்டம் வருது. நூனே சக்கின்கிறது பா வந்திருக்கா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம நூனே சக்கின் என்ன செய்யணும், மீமா மாற்றி உச்சரிக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், அம்பி ஊனி அப்படின்னு சொல்லணும். அன்பி ஊனின்னு சொல்லக்கூடாது, அம்பி ஊனி அப்படின்னு சொல்லணும். பி அஸ்மா இஹாஉலா. இப்போ இங்கே பி அஸ்மா அப்படிங்கும்போது மீமுக்கு மேலே பெரிய மத்து இருக்குனால நம்ம இது 5 அலிஃபுக்கும், ஹாக்கு மேலே சின்ன மத்து ப்ளஸ் ஒரு கடா சபருங்களா 4 அலிஃபுக்கும், இந்த லாமுக்கு மேலே பெரிய மத்து இருக்குனால இது ஒரு 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டி என்ன செய்யணும், உச்சரிக்கணும். இங்கே நூனே சக்கின் வந்திருக்கு, அதுதான் கேஃப் வந்திருக்கு. இங்கே நூனே சக்கின் வந்திருக்கு, அது தா வந்திருக்கு. இங்கே ரெண்டுமே கேஃபும் தாவும் இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல குன்னா செஞ்சு நம்ம உச்சரிக்கணும். அப்போது யங்குந்தும் ஸ்வாதியகீன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லணும். அடுத்ததான் قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قالوا காஃப் சரிங்களா. அப்போ காலு அப்படின்னு சொல்லுவோம். சுப் பாக்கு நம்ம கலக்கலாவோட சட்டம் வருது. காலு சுப்ஹானக பாவை நம்ம அசைச்சிட்டு சுப்ஹானக லா இல்ம லனா. நூனுக்கு மேலே சின்ன மதுக்குனால இது என்ன செய்யணும், 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டி உச்சரிக்கணும். இல்லாம அல்லம்தனா. இன்னக நூனுக்கு மேலே சத்து இருக்குனால இது என்ன செய்யணும், நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். அதுதான் அந்த நூனை சக்குங்கிறத தா வந்திருக்கு. தா இஹ்ஃபாவுடைய எழுத்து. அப்போ அந்தல் அந்தல் அலீமுல் ஹகீம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த இடத்துல. அடுத்ததான் قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. கால யா நம்ம இதை என்ன செய்யணும், 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். ப்ளஸ் இங்கே கடா சபர்னால 4 அலிஃபுக்கு. அம்பி ஊனி அம்பி இங்கே நூனே சக்கின் வந்திருக்கு, அதுதான் பா வந்திருக்கு. இங்கே நமக்கு யக்குல்லாவோட சட்டம் வருது. அப்போ நூனே சக்கின் நம்ம என்ன செய்யணும், மீமா மாற்றி நம்ம உச்சரிக்கணும். அப்போது அம்பி பி அஸ்மா இங்கே மீமே சக்கின் வந்திருக்காமா, அடுத்ததான் பா வந்திருக்கு. இங்கே எஹ்ஃபாவே சபவி வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், மீமே சக்கினை குன்னா செஞ்சு ஓதணும்.
أنبئهم بأسمائهم فلما أنبأهم ஃபலம்மா மீமுக்கு மேலே சத்து வந்ததுனால நம்ம என்ன செய்யணும், நல்லா 2 செகண்ட் அழுத்தி ப்ளஸ் வந்து இங்கே மீமுக்கு மேலே சின்ன மத்து வந்ததுனால இது ஒரு 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டி உச்சரிக்கணும். அடுத்ததான் நூனை சாக்கின் வந்திருக்கு, பா வந்திருக்கு. அப்போ நூனை சாக்கின் என்ன செய்யணும், மீமை மாற்றி நம்ம உச்சரிக்கணும். அம்பஅஹும் பிஅஸ்மாஇஹிம் கால அலம். இங்கே நமக்கு மீமே சாக்கின் வந்திருக்கா, மீமே சாக்கின் பா வந்திருக்கு. இங்கே நமக்கு இஹ்ஃபாவே சபவி வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும், மீமே சாக்கினை கொஞ்சம் குன்னா செஞ்சு ஓதணும். அம்பஅஹும் பிஅஸ்மாஇஹிம் கால அலம். அஸ்மா அப்படிங்கும்போது மீமை நம்ம என்ன செய்யணும், 5 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். ஏன்னா பெரிய மது கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு வந்து இல்ஹாரே சபவியுடைய சட்டம் வருது. அப்போ மீமே சாக்கின் நம்ம வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். இங்கே அதே தான் வருது. மீமே சாக்கினுக்கு இங்கே வந்து நமக்கு இல்ஹாரே சபவியுடைய சட்டம் வருது. மீமே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும். அகுல்லக்கும் இன்னி, இங்கே நமக்கு இல்ஹாரே சபவி சட்டம் வருது. இன்னி நூனுக்கு மேலே சத்துக்கிறதுனால நூனை அழுத்தி ப்ளஸ் வந்து யாக்கு வந்து சின்ன மது வந்திருக்கா, இதை நம்ம என்ன செய்யணும், 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டி உச்சரிக்கணும். அகுல்லக்கும் இன்னி அஅலமு கைபஸ் சமாவாத்தி. சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. இப்போ இந்த அலிஃபும் இந்த லாமும் நமக்கு உச்சரிப்பில் வராது. கைபஸ் சமாவாத்தி வல் அர்லி வஅலமு மா துபுதூன். இங்கே நமக்கு வந்து மா துபுங்கும் போது இந்த இடத்துல நமக்கு வந்து பா கல்கலோட சட்டம் வருது. துபுதூன வமா குந்தும் தக்துமூன். குந்தும் அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. குந்தும் தக்துமூன் அப்படின்னு நம்ம ஓதணும். இந்த 3 ஆயத்துக்களையும் இன்னொரு தான் சொல்லித்தரேன். நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்கம்மா. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء. எனக்கு என் மூச்சு வாங்குறது நிப்பாட்டிட்டேன். அப்போ நிப்பாட்டினோம்னா என்ன செய்யணும், அடுத்ததாக ஓதும்போது ஹா உலாயின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, முன்னாடியிலேருந்து சேர்த்து உச்சரிக்கணும். பி அஸ்மா இஹா உலா இன் குன்தும் ஸ்வாதிகீன். قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு இங்கே சொல்லித்தரமா. அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல நினச்சேன்னா, இந்த மாதிரி லாமலிஃப் வந்து நம்ம நிப்பாட்டக்கூடாது. இந்த மாதிரி ஜீம் வந்தால் நம்ம நிப்பாட்டலாம். இங்கே நம்ம நிப்பாட்டியும் ஓதலாம், சேர்த்தும் ஓதலாம். இது வந்து ஜாயிஸ் தான், நம்ம விருப்பம். சரிங்களாம்மா? இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு வச்சுருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜெக்ஷனில் போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி சஜெக்ஷனில் போகும்போது இன்ஷா அல்லாஹ் அவங்க குர்ஆன் ஓத ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதனுடைய நன்மையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு லைக்னாலையும் தான் இந்த வீடியோ என்ன செய்யுதுனாக்கா நிறைய பேருக்கு சஜெக்ஷனில் போகுது. அந்த மாதிரி போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அதனுடைய நன்மை கிடைக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் குர்ஆன் ஓதணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்து ஓதும்போது
இதில் வரக்கூடிய அந்த எழுத்துக்களை கரெக்டாக அவங்க உச்சரித்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சட்டம் கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த சட்டத்தை அவங்க எப்போல்லாம் ஓதுறாங்களோ அப்போல்லாம் அவங்க நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து பெல் ஐக்கன் வரும், அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.